டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி டெட் ரிலேட்டடாக ஹிஸ்ட்ரியில் முக்கியமான வினாக்களும் அதுக்கான விடைகளும் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். கேள்வி 64 1922 மொஹஞ்சதரோ யாரால் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் 64க்கான பதில் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஆர்டி பானர்ஜி. கேள்வி 65 கீழ்கண்ட வாக்கியங்களை கவனின்னு கேட்டிருக்காங்க. கூற்று காரணம் கொடுத்துட்டு கூற்றில் சிந்து சமவெளி மக்கள் கட்டடத் தொழில், நிலம் தேர்தல், மனை அளவீடு, கால் கோளுதல் போன்றவற்றை அறிந்திருந்தனர். இதுக்கான காரணம் பயன்பாட்டு அறிவியல் தொழில்நுட்பங்கள் நடைமுறையில் இருந்ததுன்னு கொடுத்துருக்கு. இதுக்கான பதில் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது 65க்கான பதில் ஆப்ஷன் ஏ. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் அப்படிங்கிறது ஏவுக்கான சரியான விளக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் கரெக்டு. ஆப்ஷன் ஏ தான் கேள்வி 65க்கான பதில். கேள்வி 66 கீழ்கண்ட வாக்கியங்களை கவனின்னு கொடுத்துருக்காங்க. கூற்று காரணம் கேட்டிருக்காங்க. கூற்றில் சிந்து சமவெளி நாகரிகங்களில் பாதாள சாக்கடை அமைந்திருக்கலாம். இதுக்கான காரணம் சிறு காய்வால்கள் தெரு கால்வாய்களோட இணைக்கப்பட்டிருந்தது. இதுக்கான பதில் கேள்வி ஏ. ஏ தான் கரெக்டு. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஆர் அப்படிங்கிறது ஏவுக்கான சரியான விளக்கம். 66க்கான பதில் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. கேள்வி 67 சிந்து சமவெளி நாகரிகத்தில் காணப்பட்ட ஏடுகளில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது 67க்கான பதில் ஆப்ஷன் டி தான் கரெக்டு. டி அப்படிங்கிறது வரிகள் வலப்பக்கத்திலிருந்து இடப்பக்கமாகவும் பின்னர் இடப்பக்கத்திலிருந்து வலப்பக்கமாகவும் காணப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது மட்டும்தான் சரி. 1, 2 இது தவறு. 3 மட்டும்தான் சரி. டி தான் சரியான ஆன்சர். கேள்வி 68 சிந்து சமவெளி நாகரிகத்தில் மட்கலன்கள் எதனால் செய்யப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. 68க்கான பதில் ஆப்ஷன் பி. கருப்பு வண்ணம் பூசிய சிவப்பு மட்கலன்கள் கொடுத்துருக்காங்க. இதுதான் கரெக்டு. கேள்வி 69 சிந்து சமவெளி நாகரிகம் தொடர்பாக பின்வரும் கூற்றுகளை படிக்கவும் கொடுத்துருக்காங்க. இதில் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் சரியான பதில் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆப்ஷன் டி தான். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 69க்கான பதில் 1, 2, 3மே கரெக்டு. அப்போது சிந்து சமவெளி நாகரிகம் செம்பு காலத்தை சார்ந்தது அப்படிங்கிறது கரெக்டு தான். சிந்து சமவெளி நாகரிகம் 1921 ஆண்டு அகழ்வாய்ச்சி செய்யப்பட்டது அப்படிங்கிறதும் கரெக்டு தான். சிந்து சமவெளி நாகரிகம் இந்தியா நாகரிகத்தின் தொடக்கமாக விளங்குகிறது அப்படிங்கிறதும் கரெக்டு தான். அப்போது இதில் சரியான பதில் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது 69க்கான பதில் ஆப்ஷன் டி. 1, 2, 3 எல்லாமே கரெக்டு தான். கேள்வி 70 சிந்து சமவெளி நாகரிகம் தொடர்பாக என்னென்ன கூற்றுகள் இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஹரப்பா நாகரிகம் அப்படின்ற சொல்லுக்கு புதை நகரம் அப்படின்னு பேர். மொஹஞ்சதரோ என்ற சிந்து மொழி சொல்லுக்கு இறந்தவர் மேடு அப்படின்னு பேர். இதில் எது கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க. 70க்கான பதில் ஆப்ஷன் ஏ. 1 கரெக்டு தான், 2 கரெக்டு தான். கேள்வி 71 சிந்து சமவெளி நாகரிகத்தின் இடுபாடுகள் காணப்பட்ட இடங்களில் மொஹஞ்சதரோ, சாங்குதாரோ, காலிபங்கன், லோத்தன் இதெல்லாம் இருக்குது. 2ல் இவற்றில் சில இடங்களில் பாகிஸ்தான்லேயும் சில இடங்களில் இந்தியாவில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கேள்வி 71க்கான பதில் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 1 கரெக்டு மற்றும் 2 கரெக்டு. சிந்து சமவெளி நாகரிகத்தின் ஒவ்வொரு வீட்டிலுமே கிணறுகள் மற்றும் குளியலறையும் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்கு. 2ல் வீடுகளில் முன் குப்பை தொட்டிகள் காணப்படுது அப்படின்னு கொடுத்துருக்கு. 72க்கான பதில் எது கரெக்டு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆப்ஷன் 1 கரெக்டு தான், 2 கரெக்டு தான். கேள்வி 73 சிந்து சமவெளி நாகரிக மக்கள் கடல் வாழ் வாணிபம் மூலம் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறாங்க. இதில் என்ன கரெக்டு அப்படின்னு பார்க்கும் பொழுது 73க்கான பதில் ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அதாவது ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி செய்கிறாங்க. ரெண்டுமே, ஏற்றுமதி மட்டும் கிடையாது,
ரெண்டுமே பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். கேள்வி 74, லோத்தல் பகுதியை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது 74க்கான பதில் ராவ் தான் கண்டுபிடிக்கிறாரு, டாக்டர் எஸ்ஆர் ராவ். கேள்வி 75, சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு மிக முக்கியமான சான்று என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது 75க்கான பதில் அகழ்வாராய்ச்சி சான்றுகள், பி தான் கரெக்டு. கேள்வி 76, சிந்து சமவெளி கால மொஹஞ்சதாரோவின் மக்கள் தொகை எவ்வளவு அப்படின்னு பார்க்கும் பொழுது 76க்கான பதில் 35,000, சி தான் கரெக்டு. சிந்து சமவெளி கால மொஹஞ்சதாரோவில் மக்கள் தொகை எவ்வளோ இருந்தது அப்படின்னா 35,000 இருந்துச்சு. இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி டெட் டிஆர்பி எக்ஸாம் ஓரியன்டாக முக்கியமான வினாக்களும் அதுக்கான விடைகளும் தான் பார்த்துருக்கோம்.